வாழ்த்தி உம்மை பாட வந்தோம் அன்பு தந்தையே, எங்கள் மாமரியின் கணவரான புனித சூசையே. திருமகனாம் இயேசுவையே தோளில் சுமந்தீரே, எங்கள் திரு அவையின் காவலரே வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே அன்பு தந்தை வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே வளனார் வாழ்க வாழ்கவே. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய உலகத்தில் நாம் வாழும் வாழ்வு மிகவும் வேகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. வேலை பளு அதிகம், பொறுப்புகள் அதிகம், நேரம் குறைவு. இந்த நிலையில் குடும்ப உறவுகள் மெதுவாக தளர்ந்து வருகின்றன. குறிப்பாக ஒரு அப்பாவின் பங்கு பல நேரங்களிலே மறக்கப்படுகின்றது. பலர் நான் சம்பாதித்தால் போதும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் ஒரு அப்பா என்பவர் வெறும் பணம் சம்பாதிப்பவர் அல்ல. அப்பா என்பவர் குடும்பத்தின் இதயம். அவர் இல்லை என்றால் குடும்பம் உயிரற்ற உடம்பு போல ஆகிவிடும். அவர் ஒரு வழிகாட்டி, அவர் ஒரு பாதுகாவலர், ஒரு அமைதியான அன்பின் உருவம். ஒரு அப்பா தனது குழந்தைகளின் வாழ்வை பற்றி கவலைப்படாமல் இருந்தால் அதன் விளைவுகள் மிகவும் ஆழமானவை. ஒரு குழந்தை பள்ளியில் சிரமப்படும் போது அவன் உள்ளுக்குள் பயப்படுகின்றான், என்னால் முடியவில்லை என்று எண்ணுகின்றான். அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு ஆசிரியர் அல்ல, ஒரு நண்பர் அல்ல, ஒரு அப்பா தேவை. நான் இருக்கிறேன், பயப்படாதே என்று சொல்லும் ஒரு குரல் அவனுக்கு உயிராக இருக்கும். ஆனால் அந்த குரல் இல்லை என்றால் அந்த குழந்தை மெதுவாக உடைந்து போகும். அன்பார்ந்தவர்களே, ஒரு அப்பாவின் ஒரு வார்த்தை ஒரு குழந்தையின் வாழ்க்கையை உயர்த்த முடியும். அதே போல ஒரு அப்பாவின் அமைதி ஒரு குழந்தையின் கனவுகளை கொல்லவும் முடியும். நாம் இன்னொரு வாழ்க்கை நிலையை பார்க்கலாம். ஒரு இளைஞன் தவறான பாதையில் செல்ல ஆரம்பிக்கின்றான். ஆரம்பத்தில் அது ஒரு சிறிய தவறு. ஆனால் அதை யாரும் திருத்தவில்லை என்றால் அது பெரிய தவறாக மாறும். அந்த நேரத்திலே அப்பா அருகில் இருந்து வழிகாட்ட வேண்டும். இது தவறு, இது சரி என்று சொல்ல வேண்டும். ஆனால் அவர் கவலைப்படாமல் இருந்தால் அந்த இளைஞன் வாழ்க்கையில் திசை தெரியாமல் அலைந்து திரிவான். ஒரு அப்பா இல்லாத வீடு சுவர்கள் இருந்தாலும் பாதுகாப்பு இல்லாத வீடு. இந்த சூழலில் நாம் ஒரு மிக அழகான எடுத்துக்காட்டை நாம் பார்க்கலாம். அவர்தான் புனித யோசேப்பு. அவர் அதிகமாக பேசவில்லை, ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கை முழுவதும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகின்றது. அவர் ஒரு அமைதியான அப்பா. அவர் தனது குடும்பத்தை காத்தார். அவர் சிரமங்களை சந்தித்தார். அவர் பயந்திருக்கலாம், ஆனால் அவர் ஓடவில்லை. கடவுள் கொடுத்த பொறுப்பை அவர் முழுமையாக ஏற்றார். மரியாளையும் குழந்தை இயேசுவையும் காக்க அவர் எடுத்த முடிவுகள், அவர் செய்த தியாகங்கள், இவை அனைத்தும் நமக்கு ஒரு சிறந்த பாடம். ஒரு உண்மையான அப்பா பேசுவதால் பெரியவர் அல்ல, கோபப்படுவதால் பெரியவர் அல்ல, மாறாக பொறுப்பை ஏற்றுக்கொள்வதால் தான் அவர் பெரியவராகின்றார். இன்றைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் ஒரு முக்கியமான பிரச்சனை நேரமின்மை. ஒரு அப்பா வேலை முடித்து வீட்டிற்கு வருகின்றார், சோர்வாக இருக்கிறார். அவர் மொபைலை எடுத்துக்கொண்டு அமைதியாக அமர்கின்றார். அந்த நேரத்தில் ஒரு குழந்தை வந்து அப்பா என்னோடு பேசுங்கள் என்று சொல்கிறது. அந்த நிமிடம் மிகவும் முக்கியமானது. அப்பா அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டால் அந்த குழந்தையின் மனதில் ஒரு உறவு உருவாகும். இல்லையெனில் அந்த உறவு மெதுவாக உடைந்து விடும். ஒரு குழந்தைக்கு அப்பாவின் பணம் தேவையில்லை, அப்பாவின் நேரம் தான் முக்கியமாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, ஒரு அப்பா நற்குணங்களை கற்றுக் கொடுப்பவர். ஆனால் அந்த நற்குணங்கள் அன்பில் இருக்க வேண்டும். கோபத்தில் இருந்து வரும் கண்டிப்பு பயத்தை உருவாக்கும். அன்பிலிருந்து வரும் கண்டிப்பு வளர்ச்சியை உருவாக்கும். ஒரு அப்பா தனது குழந்தையை கண்டிக்கும் போது நீ நல்லா வளரணும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த வார்த்தைகள் அவர்களின் வாழ்க்கையை மாற்றுகின்றன. இப்போது நாம் நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் எப்படிப்பட்ட அப்பாவாக இருக்கின்றேன்? நான் என் குழந்தைகளுடன் பேசுகின்றேனா? அவர்களின் மனதை நான் சரியாக புரிந்து கொள்கின்றேனா? அவர்களின் கனவுகளை கேட்கின்றேனா? அல்லது நான் என் வாழ்க்கையில் மூழ்கி அவர்களை புறக்கணிக்கின்றேனா? அவர்களின் மீது கோபம் கொள்கின்றேனா? அவர்களை ஒதுக்குகின்றேனா என்று நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, குழந்தைகள் நம்மை கேட்கவில்லை என்றால் அது அவர்களின் தவறு அல்ல, நாம் அவர்களுடன் பேசாததின் விளைவுதான்.
யோசேப்பை போல நாம் வாழ முயற்சி செய்யலாம். அமைதியாக இருந்தாலும் உறுதியாக இருக்கலாம். பேசாமல் இருந்தாலும் அன்பை செயல்களில் காட்டலாம். சிரமங்கள் வந்தாலும் ஓடாமல் குடும்பத்திற்காக நிற்கலாம். ஒரு அப்பா பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் பிரசன்டாக இருக்க வேண்டும். குழந்தைகளின் அருகில் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒரு அப்பா ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்பலாம் அல்லது உடைக்கலாம். ஒரு நல்ல அப்பா ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். அப்பா என்பவர் ஒரு மனிதர் அல்ல, அது ஒரு பொறுப்பு, ஒரு தியாகம், ஒரு வாழ்நாள் அர்ப்பணிப்பு. ஆகவே நம் அனைவரும் நம்முடைய பொறுப்பை உணர்ந்து அன்புடன், பொறுப்புடன், தியாகத்துடன் வாழ்வோம். நம்முடைய குடும்பங்களை பாதுகாப்போம். நம்முடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை உருவாக்குவோம். இந்த யோசேப்பின் வாழ்க்கையை முன்மாதிரியாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவோம். தொடர்ந்து பயணிப்போம்.